Yeah. வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல். தமிழகத்தில் பிஜிடிஆர்பி அதற்கான தேர்வு நவம்பர் 2025 நடைபெறும் என்றதை ஆசிரியர் தேர்வு வாரிய ஆண்டு அட்டவணை ஆனுவல் பிளானரில் தெரிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட்டில் அதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டு நவம்பரில் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும்ன்றது ஆல்ரெடி தெரிவிக்கப்பட்டிருக்கிறதால அதற்கான எக்ஸாமினேஷனுக்கு தயாராகி கொண்டிருக்கவங்களுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதற்கான சிலபஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சிலபஸ் பார்த்திங்கன்னா 2024-25 ஆண்டு கல்வியாண்டு முதல் இந்த சிலபஸ்ன்றது பின்பற்றப்படுகிறது. இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிலபஸ் இருந்தது. இதே தான் நமக்கு லைட்டாக மட்டும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா பாடத்துக்குமே அதே போல் சேஞ்சஸ் ஆகியிருக்கு. அதில் குறைந்தபட்சம் அதே யூனிட்ஸ் தான் லைட்டாக மட்டும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு, இந்த ஸ்லைட் சேஞ்சஸ்ன்றதும் என்னென்ன சிலபஸ் இருக்குன்றதும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஆர்பி தேர்வுக்கான அனைத்து தகவலும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுறவங்க நம்மளுடைய சேனல் கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 யூனிட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர். இந்த சிலபஸுமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்தது தான். இதற்கு முந்தைய சிலபஸில் பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டாக சிங்கிள் டாபிக்ஸை மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இதில் டீட்டெயில்டாக நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணணுன்றது இந்த சிலபஸ்லேயே நம்மளுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துட்ருக்காங்க. இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க, மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி படிக்கிறவங்க, இல்லை புக்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க நம்ம இந்த சிலபஸை கவர் பண்ணாலே போதுமானது. ஏன்னா சிலபஸே நம்மளுக்கு டீட்டெயிலாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. செகண்ட் யூனிட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதே போல் தேர்ட் யூனிட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த சிலபஸினுடைய சிலபஸ் பிடிஎஃப்பை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் தரோம். தேவைப்படுறவங்க அது மூலிமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் யூனிட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஃபோர்த் யூனிட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ். ஃபிஃப்த்து டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். சிக்ஸ்த்து ப்ரோக்ராமிங் வித் C++. செவன்த்து பைத்தான் ப்ரோக்ராமிங். இதற்கு முந்தைய சிலபஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங்கிறது செப்பரேட்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. பட் இந்த முறை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதை ஒரு செப்பரேட்டாகவே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. 7th யூனிட்டு. 8th யூனிட் பார்த்திங்கன்னா வெப் டெவலப்மெண்ட்டு. 9th யூனிட் PHP அண்டு MySQL. இதையுமே பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக PHPயும் பைத்தானும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி ஒரு யூனிட்டில் கம்பைண்டாக கொடுத்துருந்தாங்க. தற்போது அதை செப்பரேட் பண்ணி ஒரு தனித்தனி யூனிட்டாகவே நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் சைபர் செக்யூரிட்டி. தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்ஸ் தேவைப்படுறவங்க நம்ம சேனல் கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.